நம்ம இன்றைக்கி பஃப் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக மேலே மட்டும் லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி பஃப் வந்து நான் 2 இன்ச்சில் எடுத்திருக்கேன். நார்மல் ஸ்லீவ் ஹைட்லேருந்து 2 இன்ச்சு கூடுதலாக எடுத்து வளைச்சி எப்பவும் போல் நான் வரைஞ்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் நாட் வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும் நம்மளோட லைனிங்கும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே பார்டர் பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை மாற்றி எடுத்து படிமான தையல் போட்டு எடுத்துகிட்டு மேல் பக்கமாக ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இனி நம்மளோட லைனிங் தான் நம்மளோட கரெக்டான அளவு. அந்த அளவில் வர மாதிரி நம்ம சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்க கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அதை சென்டர் நாச் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து உங்களுக்கு என்ன அளவில் நமக்கு சுருக்கம் வேணுமோ அந்த அளவில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து சுருக்கம் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 2 இன்ச் 3 இன்ச் 4 இன்ச் அந்த அளவில் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அகெயின் இருக்கக்கூடிய அந்த கேப் எல்லாத்துக்குமே நம்ம வந்து சுருக்கம் வச்சு எடுத்துக்கலாம். அதை விட அதிகமாக நம்ம வந்து எடுக்க வேண்டாம். இப்போ நம்மளோட ஸ்லீவோட சென்டரும் நம்மளோட ஷோல்டர் ஜாயினிங்கும் கரெக்டாக வச்சுட்டு சைட்லேருந்தே ஜாயின் பண்ணிட்டு வரலாம். அப்போ தான் நமக்கு வந்து சென்டரில் வந்து கேப் இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து அதில் வந்து சுருக்கம் வச்சு ஸ்டிச் பண்ண முடியும். அதே மாதிரி 2 சைடுமே நம்ம வந்து சைட்லேருந்தே சென்டருக்கு ஜாயின் பண்ணிவிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்மளோட பஃப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்பவே நீட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. 2 ஸ்லீவுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகான குட்டியான பஃப் ஸ்லீவ் வந்து கிடைக்கும். தேங்க்யூ.